சூப்பர் பாய் பப்பு. பப்புவின் கதைகள். பப்பு அவங்க அம்மா கிட்ட, வீட்டுக்குள்ளே விளாடி எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கித்தாங்கன்னு கேட்குறான். சைக்கிள் வாங்கினா வீட்டுக்குள்ளே தான் ஓட்டணும்னு அவங்க அம்மா கண்டிஷன் போட்டாங்க. பப்புவும் நான் வீட்டுக்குள்ளே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லுறான். கடைக்கு போனதும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிளை செலக்ட் பண்ணுறான். எனக்கு இந்த சைக்கிளே வாங்கி கொடுங்கம்மான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுறான். அவங்க அம்மா மறுபடியும் பப்பு கிட்ட இந்த சைக்கிளை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் ஓட்டணும்னு கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. பப்புவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா சொன்னபடியே பப்பு அந்த சைக்கிளை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் ஓட்டிகிட்டே இருந்தான். வீட்டுக்குள்ளேயே ஓட்டிட்டு திரும்ப அந்த சைக்கிளை உள்ளேயே வச்சிடுவான். அவங்க அம்மா ஒரு நாள் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனாங்க. பப்பு அவங்க அம்மா வெளியே போன நேரத்தில் சைக்கிளை எடுத்துகிட்டு வெளியே போய் ஓட்டலான்னு நினச்சான். அவங்க அம்மா வரத்துக்குள்ளே ஓட்டிகிட்டு வந்துடலான்னு அந்த சைக்கிளை வெளியே எடுத்துகிட்டு போய் ஓட்டுறான். அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற தெருவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே வரான். வெளியே போய் சைக்கிள் ஓட்டுறது பப்புக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவங்க அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே பப்பு சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அவங்க அம்மா கிட்ட, நான் சைக்கிள் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேம்மா, என்னை வெளியே ஓட்ட விடுங்க, நான் ஓட்டி காட்டுறேன்னு சொன்னான். பப்புவோட அம்மாவும், நீ நாளைக்கு வெளியே ஓட்டு, அதை நான் பார்க்குறேன், அதுக்கப்புறமா உன்னை நான் வெளியே ஓட்ட விட்றேன்னு சொல்லிட்டாங்க. பப்புவை சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவங்க அம்மா வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. வெளியே வந்ததும் அவன் சைக்கிள் ஓட்டுறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவன் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டான்னு, இனிமேட்டு வெளியே ஓட்டுன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. மீண்டும் ஒரு பப்பு கதையில் சந்திக்கலாம்.